என்னை போன்ற உங்களை போன்ற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வெளியில் வரலாம். இப்படி யூடியூப்பில் பேசலாம், இல்லை கமெண்ட்ஸில் பேசலாம், இல்லை நம்ம வந்து நமக்கு உடனிருப்பவர்களிடமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் இந்த எண்ணிக்கை எவ்வளவு இருந்தாலும் அது ஒரு குருக்களினுடைய பணிக்கு ஈடாகாது. நீங்கள் அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், இதனால் திருச்சபைக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா ஏதோ கொஞ்சம் ஒரு துளி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதே இடத்துல ஒருத்தர் குருவானவராக ஆனார்னு வச்சுக்கோங்களேன். அவர் பலிபீடத்தின் முன்பாக நின்று நாம் காணிக்கையாக கொடுத்த அந்த அப்பத்தை எடுத்து இதோ என் உடல் அப்படின்னு சொல்லி இயேசுவின் சார்பாக நின்று சொன்னார்னு வச்சுக்கோங்களேன், திருச்சபை இன்னும் ஒரு 60-70 ஆண்டுகள் உயிர்ப்புடன் இருக்கும். இயேசு சொல்றார்ல, பாதாளத்தின் வாயில்கள் இதை அணுகாது அப்படின்னு சொன்னார்னா அது எப்படி? இப்படி அர்ப்பணிப்போடு இயேசுவுக்கு சீடராக, இயேசுவினுடைய பிரதிநிதியாக இருந்து அதை செயல்படுத்தி கொண்டிருப்பவர்கள் தான்